Hi everyone. Most common breastfeeding issues என்னென்னு பார்க்கலாமா? Number 1, poor milk supply. Number 2, sore nipple or cracked nipple. Number 3, engorged breast. Number 4, clogged milk duct. Number 5, mastitis. So the first poor supply அப்படின்றது தான் most of the people ஃபார்முலா ஃபீடிங் போகிறதுக்கு முக்கியமான ரீசனே என் குழந்தைக்கு போதுமான அளவு மில்க் சப்ளை இல்லை அப்படின்றது தான். ஸோ இந்த மில்க் சப்ளை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேபியோட சக்கிங்கை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ எந்த அளவுக்கு பேபி சக் பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு மில்க் சக்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அந்த சக்கிங் அப்படின்றதுக்கு ஒரு பொசிஷன் இருக்குது, அது நம்ம லேட்ச் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லேட்சில் சூப்பர்ஃபிஷியல் லேட்ச், டீப் லேட்ச். சூப்பர்ஃபிஷியல் லேட்ச் அப்படின்றது குழந்தையினுடைய வாய் மார்பு காம்புகளை மட்டும் பிடிச்சிருந்துச்சுன்னா அது பேர் சூப்பர்ஃபிஷியல் லேட்ச். டீப் லேட்ச் அப்படின்றது குழந்தையோட வாய் பகுதி மார்பு காம்புகளில் சுற்றியுள்ள அந்த கருமையான பகுதி ஏரியோலான்னு சொல்லுவோம், அதை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காது, அதுதான் டீப் லேட்ச். ஸோ இந்த டீப் லேட்சில் இருக்கும்போது தான் ப்ராப்பர் சக்கிங் வந்து குழந்தைக்கு இருக்கும், அண்ட் மில்க் செக்ரேஷனும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். அது மட்டுமல்ல, இந்த டீப் லேட்ச்னால தான் அடுத்த காரணமாக சொல்லக்கூடிய அந்த கிராக்கடு நிப்பிள் அண்ட் சோர் நிப்பிள்ஸ் வராமல் இருக்கணும்னா அதுக்கு இந்த லேட்சிங் ரொம்பவே முக்கியம். ஸோ எந்த குழந்தை ப்ராப்பராக டீப் லேட்சில் ஃபீடிங் எடுத்துக்கிறாங்களோ அந்த குழந்தைக்கும் மில்க் செக்ரேஷன் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி அந்த மதருக்கும் இந்த கிராக்கடு நிப்பிள்ஸ், சோர் நிப்பிள்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. அண்ட் ரொம்ப ரெண்டு பேருக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ பிரஸ்ட் ஃபீடிங்கில் அந்த பொசிஷன் லேட்ச் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். அண்ட் தேர்ட் ஒன் வந்து என்கார்ஜ்டு பிரஸ்ட். மார்பகங்கள் வந்து வீங்கி போய் கனமாக இருக்கிறது, பால் சேர்ந்து போய் இருக்கிறது. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ப்ராப்பர் ஃபீடிங் இல்லைன்னா இந்த மாதிரி என்கார்ஜ்டு பிரஸ்ட் வந்துட்டு இருக்கும். ஸோ குழந்தைக்கு ப்ராப்பராக ஃபீடிங் வந்து நம்ம டைமுக்கு கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் நியூபார்ன் பேபிஸாக இருந்தாங்கன்னா எவ்ரி 2 hours ஒன்ஸ் வந்து நம்ம ஃபீடிங் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு என்னென்ன சொல்யூஷன் பார்த்தோம் அப்படின்னா அந்த என்கார்ஜ்டு பிரஸ்ட்டு வந்து நம்ம ஃபீடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வார்ம் கம்ப்ரெஷன் கொடுக்கலாம், இல்லைன்னா நம்ம ஹேண்ட் வச்சு ஒரு மசாஜ் பண்ணலாம். அண்ட் எவ்ரி ஃபீடிங்க்கு பிஃபோராக ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் மில்கை வந்து நம்ம பம்ப் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு தான் பேபிக்கு ஃபீட் பண்ணணும். அண்ட் நம்பர் 4 வந்து கிளாக்டு மில்க் டக்ட். இதுவும் அதே தான், பால் சுரப்பிகளை வந்து போய் சேர்ந்துருக்கிறது. இதுக்கும் முக்கியமான ரீசன் ப்ராப்பர் ஃபீடிங் இல்லாமல் இருக்கிறது தான். ஸோ ஃப்ரீக்வன்சி கரெக்டாக பேபிக்கு வந்து அந்தந்த பீரியட் ஆஃப் இன்டர்வலில் நம்ம ஃபீடிங் கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த கிளாக்டு டக்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. இன்கேஸ் அது வந்துருச்சு அப்படின்னாலும் நம்ம வந்து ப்ராப்பராக பிஃபோர் ஃபீடிங் வந்து வார்ம் கம்ப்ரெஷன் கொடுக்கணும். அண்ட் அப்பப்போ ஹேண்ட் மசாஜ் பண்ணணும். அண்ட் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் மில்கை வந்து பம்ப் பண்ணி வெளியில் ஏற்றிட்டோம்னா இந்த ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து நம்ம சொல்யூஷன் கிடச்சிடும். அண்ட் லாஸ்ட் ஒன் மாஸ்டைட்டிஸ். இதுக்கு முன்னாடி சொன்ன இஷ்யூஸ்லாம் நம்ம கேர் பண்ணாமல் விட்டோம்னா தான் மாஸ்டைட்டின்னு சொல்லக்கூடிய மார்பா அலர்ஜி வரும். இது ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு இஷ்யூ. சில பேருக்கு இதில் ஃபீவர்லாம் கூட வரும். ஸோ இது எல்லாத்துக்கும் ஹோமியோபதியில் மெடிசன்ஸ் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. அது என்னென்ன அண்ட் அதே மாதிரி ஃபுட்டு மூலமாக எப்படி மில்க் செக்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றது அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.